ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜ் ஆம்லேட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ சுவையான இந்த வெஜ் ஆம்லேட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ முட்டை இல்லாத நேரத்தில், நீங்கள் முட்டை சாப்பிட முடியாத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ஆம்லேட்டுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன தக்காளி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 3 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்கள்கிட்ட பச்சை மிளகா இருந்தாலும் பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்ரீ மீனாட்சி கடல மாவு பாக்கெட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே உங்கள்கிட்ட எந்த கடல மாவு இருந்தாலும் அந்த கடல மாவு பாக்கெட் எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் நேரே தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இருக்குது, கருவேப்பிலையும் இருக்குது, வாங்கிட்டு வந்தாச்சு அண்ணாச்சி கடையிலேருந்து. ஓகே, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை. அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது. ஓகே, இது போதுமான அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம செய்ய போகிறது நிறையெல்லாம் இல்லை, சும்மா ஒரு 2 வெஜ் ஆம்லேட் மாதிரி தான் செய்ய போகிறேன், அதிகமாகலாம் செய்ய போகிறதில்ல. அதுக்கு தேவையான வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த 2 வெங்காயத்தையும், அந்த ஒரு தக்காளியும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் 3 பச்சை மிளகாயை நல்லா கிள்ளி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஓகே, அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஓகே, கடாய் கொஞ்சம் ஈரமாக இருக்க, கொஞ்சம் காய விட்டால் சிறப்படும். ஓகே, கொஞ்சம் கடாய் காஞ்ச அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதில் ஓகே தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கடுகு போட்டாச்சு. நல்லா எண்ணெய் சூடாகிறனோடனே கடுகு பொரியுது. ஓகே, இப்போ கூடவே உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு 2மே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா நமக்கு அந்த சாப்பிடும் போது கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொடியாக நறுக்குன்னு அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கைவிடாமல் வதக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த காஞ்ச மிளகா இருக்குது இல்லைங்களா, அந்த காஞ்ச மிளகாயும் போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா கொஞ்சம் எடுத்து என்ன போதும், 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கைவிடாமல் வதக்கணும், அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அந்த கலர் நல்லா மாறி டேஸ்ட் வரும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த வெஜ் ஆம்லேட் கொஞ்சம் கலராக கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிறது போட்டுருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைனா வேணாம், அவ்வளோங்க. அப்புறம் காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நல்லா கைவிடாமல் வதக்கணும், கைவிடாமல் வதக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இப்போ இந்த நேரத்தில் தக்காளி சேர்த்தணும். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் இதாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம். ஓகே, இப்போ இந்த நேரத்தில் தக்காளியும் சேர்த்தாச்சு. நல்லா கைவிடாமல் வதக்குங்க தக்காளியை, அப்போ தான் நம்மளுக்கு அந்த தக்காளி தெரியக்கூடாது, தக்காளி போட்டதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு கூல் ஆகணும். அதனால் கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க தக்காளியை போட்டுட்டு. ஓகே பாருங்களேன், நல்லா அப்படியே கீழே அடி பிடிக்காமல் இருக்கணும், அதனால் கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கடல மாவு எடுத்துக்கலாம். இதில் நான் தேவையான அளவு 2 பேருக்குன்றதுனால ஒரு தேவையான அளவு கடல மாவு எடுத்துக்கினேன். 1 கப்பு வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கப்பு இருக்குது இல்லைங்களா, 1 கப்பு கடல மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வதக்கினதை அப்படியே கடல மாவுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, இதில் அப்படியே நம்ம போட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. அப்போ உங்களுக்கே தெரியும், அந்த ஒரு லைட்டாக நம்மளுக்கு எப்போ தண்ணி தேவைப்படும்ன்ற போதோ அப்போ மட்டும் தண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு காரம் பத்தலைன்னா மட்டும் உப்பு காரம், அது சோடா மாவு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அந்த சோடா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம்லேட் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தேவையான அளவுக்கு போட்டு கெட்டியான பதத்திலே பிசைஞ்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா இந்த ரொட்டி தட்டி விடுவாங்க பார்த்தீங்களா, அடை மாதிரி, அந்த மாதிரி தட்டி எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் தோசை மாதிரி ஊற்றி எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். நான் தண்ணி நிறைய ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா தட்டி எடுக்கிறதுக்காக, அடை மாதிரி தட்டி எடுக்கலான்றதுக்காக போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் தவாவில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே கையில் எடுத்து வடை மாதிரி தட்டுவாங்கள்ல, அப்படி தான் தட்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில் தட்டி விட்டு எடுத்துக்கலாம். இருங்க காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஓகே, தவா சூடு ஏறட்டும். ஓகே, தவா சூடு ஏறிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தட்டி விட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.
நீங்கள் நல்லா கையில் வந்து எல்லா பக்கமும் பரவி விடுற மாதிரி தட்டி விட்டேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி சைடில் ஊற்றி விடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு திருப்பி போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா வந்து நான் இன்னொரு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு திருப்பி போகிறதுக்கு நல்லாயிருக்கும். டக்குன்னு வந்து கலர் வரும் பின்னாடி திருப்பறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்துச்சு, நல்லா வந்து பொன்னிறமாக இந்த மாதிரி கலர் வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னொன்றும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதுவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தட்டி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி எடுத்திங்கன்னா முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சுவையான வெஜ் ஆம்லேட் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து வீட்டில் வந்து குருமா வச்சுருக்காங்க, உருளைக்கிழங்கும் அதே மாதிரி இந்த மூக்கல்ல போட்டு குருமா வச்சுருக்காங்க. கூட வந்து சட்னியும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ளைனாகவே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சப்போஸ் நம்ம இது கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ் ஆம்லேட் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது வந்து சட்னி வந்து வீட்டில் தண்ணியாட்டம் அரைச்ச சட்னி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து புதினா போட்டு தண்ணியாட்டம் அரைச்சிருக்கிற சட்னி கொஞ்சம் காரஞ்சாரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, இந்த ஆம்லேட்டோட சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி குருமாவும் வந்து நல்லா காரமாக தான் செஞ்சுருக்குறாங்க, அதோட சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை ப்ளைனாகவும் சாப்பிட்லாம், இல்லை உங்கள்கிட்ட வந்து எதனா குழம்பு குருமா அந்த மாதிரி எது இருந்தாலும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.